அ அனைவருக்கும் வணக்கம். சற்றும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வேப்பநாடு தொகுதியில் மாஸ் காட்டிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர். சம்பங்கி அவர்கள் தான் தொகுதியில் பேசக்கூடிய நபராக மாறி உள்ளார். அ ஆனந்த பாபு வணக்கம். அ வேட்பு மனு தாக்கலின் போது என்ன நடந்தது? அத பத்தி சொல்லுங்க. வணக்கம் நாகராஜ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் திரு எஸ்.ஆர். சம்பங்கி அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் என்பது சூளகிரி நகரத்தையே, அதாவது ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய அந்த விஷயமா அவர் மாத்திருக்கிறார். சானமாவு ராஜப்பா சம்பங்கி, எஸ்.ஆர். சம்பங்கி அவர்கள் அவருடைய வேட்புமனு தாக்கல் சூளகிரியில் இருக்கக்கூடிய HP பெட்ரோல் பங்க்ல இருந்து தொடங்குச்சு. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன நேரத்துக்கும் அவங்க ஊர்வலத்துல வந்து சேர்ந்த நேரத்துக்கும் 3 மணி நேரமா வித்தியாசம் இருந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை தொகுதி முழுவதிலிருந்தே வந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு எந்தெந்த கிராமத்தில் இருக்கிறார்களோ ஒரு கிராமம் இல்லாமல் ஒட்டுமொத்தமா ஒரு எழுச்சியாவே வந்திருக்கிறாங்க. சுமார் 7,000 பேர் இந்த வேட்புமனு தாக்கல் ஊர்வலத்தில் கலந்துகிட்டதா சொல்றாங்க. சம்பங்கி அவர்களும் அவரது துணைவியார் மற்றும் முன்னாள் சேர்மன்கள் திருமதி என்கிற எம்நாத், லாவணி எம்நாத் உள்ளிட்டோர் அந்த பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறி வர ஒட்டுமொத்தமா இளைஞர்களே திரண்டிருக்கிறாங்க. இந்த 7,000 பேருன்னு சொன்னல நாகராஜ், அதுல 90% அதிகமாக பெண்கள் மற்றும் இளைஞர்களே இருந்திருக்கிறாங்க. மற்ற கட்சியிலன்னு பார்த்தா எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழக ஊர்வலத்தில் மட்டும் 90% இளைஞர்கள் ஊர்வலமாக வந்திருக்கிறார்கள். சூளகிரி மையப்பகுதியில் இருந்து வந்தவர்கள் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். தாவேகா வேட்புமனுவின் போது சூளகிரி முழுவதும் அந்த கட்சியினர் திரண்டிருந்தார்கள். மஞ்சள் சிகப்பு நிற துண்டு அணிந்து கொண்டு அந்த வண்ண உடைகள் அணிந்து கொண்டு அவர்கள் அந்த சூளகிரி முழுவதும் சொல்லப்போனால் அன்றைய நாள் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினருடைய கண்ட்ரோலில் இந்த சூளகிரி இருந்தது என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டி இருக்கிறார்கள் நாகராஜ். ஆனந்த், திரு எஸ்.ஆர். சம்பங்கி அவர்கள் வேட்பு மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? சொத்து மதிப்பு விவரம் அதை பத்தி சொல்லுங்க. நகராஜ் சம்பங்கி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக 2வது வேட்பாளராக அவரது மனைவி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவருடைய சொத்து மதிப்பாக 12,82,00,000த்திற்கும் அதிகமாக அவரது சொத்து மதிப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே போல அவரிடம் 5 சவரன் 40 கிராம் தங்க நகைகள் இருப்பதாகவும், வெள்ளி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல இவருடைய சொத்து மதிப்பை காண்பதற்கும் இவர் பல்வேறு வங்கிகளில் இருந்து கடன் பெற்றிருக்கிறார். லோனா வாங்கியிருக்கிறார். அந்த கடன் மட்டுமே 6,39,00,000 ரூபாய்க்கு இவரது கடன் இருக்கிறதாகவும், இவருடைய அசையா சொத்தா 12 கோடியும், அசையும் சொத்துன்னு சொல்லி ஒரு 80,00,000 ரூபாய்க்கும் காட்டியிருக்கிறார். அப்ப மொத்தமா பார்க்கும்போது ஒரு 13 கோடி ரூபாய்க்கான இவரது சொத்து மதிப்பு காட்டியிருக்கிறார். அதே போல வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காரு, டிப்பர், இவரு ஏற்கனவே நம்ம சொன்னது போல கிறிஸ்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக இருந்து வருவதால் இவருக்கு சொந்தமாக கிறிஸ்டர் உள்ளிட்டவைகள் இருக்கிறது. அதில் டிப்பர் லாரி, இவருடைய கார் உள்ளிட்டவைகள் எல்லாம் சேர்த்து ஏறத்தாழ 39 வாகனங்கள் இவருடைய பேர்ல இருக்கிறதாவே இந்த வேட்புமனு தாக்கலில் காட்டியிருக்கிறார். கடனும் இருக்கிறது, வருவாயும் இருக்கிறது என்று காட்டியிருக்கிறார் நாகராஜ். ஆனந்த், எஸ்.ஆர். சம்பங்கி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அதுல பல தகவல்களை அவங்க சொல்றாங்களா அதை பத்தி? நம்ம வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூளகிரி தாலுகா ஆபீஸ்க்கு வெளியே வந்தவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவர்கிட்ட கேட்டாங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அதாவது நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போகிற போது கிராம மக்கள் மத்தியிலே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைப்பதிலிருந்தே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். அதே போல ஆண்ட கட்சிகளும் ஆள இருக்கிற கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக இது மிகப்பெரிய ஊர்வலம் அமைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதில் ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு, உங்களுடைய குரு என்ன சொல்லக்கூடிய KP முனுசாமி அவர்களுக்கு நீங்கள் ஒரு மாணவனாக இருந்திருக்கிறீர்கள், குருவை எதிர்த்து ஒரு சிஷ்யன் போட்டியிடுகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சற்றும் யோசிக்காமல் அவர் சிரித்து கொண்டே, அவர் ஒரு கட்சியில் போட்டியிடுகிறார், நானும் ஒரு கட்சியில் போட்டியிடுகிறேன், இது எங்களுக்கான போட்டியாக இல்லாமல் நாங்கள் கட்சி சார்ந்து போட்டியிடுவதால் குரு சிஷ்யன் என்கிற அந்த வேறுபாடு இல்லாமல் நாங்கள் களத்தில் மக்களை சந்தித்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிராமத்திலுக்குமே தன்னெழுச்சி அவர்கள் வரவேற்பதாகவும், மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் போய் சேர்ந்திருக்கிறது, விஜய்க்கும் விசில் சின்னத்திற்கும் நல்ல வரவேற்பு இருப்பதாக அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் நாகராஜ். தமிழக வெற்றி கழக சம்பங்கி பிரசாரத்தை தொடங்கி இருக்கிறாரு, எப்படி இருக்குது?
பிரச்சாரம். இவர் பிரச்சாரத்த வந்து வேட்புமனு முடிந்த பிறகு நேற்றிலிருந்து அவர் பிரச்சாரத்த தொடங்கியிருக்கிறார். குறிப்பா அந்த வேப்பனப்பள்ளி பகுதியிலிருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் நாம் பார்த்தோம். எப்படி ஒரு அதிமுக, திமுக அப்படின்னு 2 கட்சிகள் போகிற பொழுது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பார்களோ, அதே போல இளைஞர்களாகவே ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை அவரது பெற்றோர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்திருக்கலாம். அல்லது இதுநாள் வரை வேறு கட்சிக்காக அவர் பணியாற்றி இருந்திருக்கலாம். இந்த முறை தாங்கள் விரும்பிய ஒரு கதாநாயகன் ஒரு கட்சியை தொடங்கி, அந்த கட்சியில் ஒருவர் வந்து வேட்பாளராக போட்டியிட்டு, சம்பங்கி அவர்களுக்கு வந்து ஒரு மாஸ் காட்டும் விதமாக, இவர் போகிற ஒவ்வொரு வேப்பனப்பள்ளி பகுதியில் மட்டும், இவர் போகிற ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள் காத்திருந்து, ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த பிரச்சாரத்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். முதல் நாள் பிரச்சாரத்திலேயே சம்பங்கி அவர்கள் உற்சாகம் அடைந்து மனமகிழ்ச்சியுடன் 2வது நாள் பிரச்சாரத்தை அவர் தொடங்க இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கிராமங்கள் தோறும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2 கட்சிகளுக்கு இணையான வரவேற்பை பெற்று வருகிறார்கள் நாகராஜ். தமிழக வெற்றி கழகம் குறித்து பல்வேறு தகவல்கள் வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.